ஆசீர்வாதத்தை இழந்த நிமித்தம் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாம் அடிக்க ரத்தம் சிந்தினார். சிலுவையில 2 கையில் ஒரு ஆணி, காலில் ஒரு ஆணி, 2 காலில் மேலே வச்சு இந்த ஆணியை 3 ஆணியினால சிலுவையிலே தொங்கினார். சிலுவையிலே தொங்கி இருக்கிற பக்கத்துல இங்கன்னு ஒரு கல்ல, இங்கன்னு ஒரு கல்ல, 2 கல்ல இருக்கான். ஒரு கல்ல நம்ம பாவம் செய்யறோம், நம்ம தவறு செய்யறோம் அப்படின்னு ஒத்துக்கொள்ளுதான். இன்னொரு கல்ல என்ன செய்யலாம் தூசிக்கான். ஆனா ஆண்ட பாவம் செய்து ஒத்துக்கொண்டவன் நீ என்னோட பிரதேசத்துக்கு வருவே அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுறாரு. ஆனா அந்த மரித்து வந்தாலும் கூட யாரையும் சபிக்கல. இந்த இயேசு கிறிஸ்து அடிக்கும் போது கூக்குறது இல்லை, யாரையும் சபிக்கல, யாரையும் வைய இல்லை, கண்ணீர் வெள்ள எல்லாம் விடல. இந்த உலகத்துல பாப்பீங்க, அநேக நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, செய்யலாம் பார்த்து எல்லாமோ நடக்கு. ஆனா இவரு பல்லோகத்தின் தேவன் மாம்ச சைலா இந்த பூமிக்கு வந்த தேவன் சாதாரண உள்ள மனுஷன் அல்ல, இது மனுஷகுமாரனா இருந்தார், தேவகுமாரனா வெளிப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்து எல்லாம் செஞ்சார். இவர்தான் ஆட்சிங்க. அதான் வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி சொல்லி கொண்டாங்க. நாளைக்கு உயிர்த்தெழுந்த நாள், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்து பூமியில உயிரோடு இருக்கும் போது, சீசல் இருக்கும் போது என்னை அடிப்பாங்க வைப்பாங்க, நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து போயின்னு அவரு எல்லாம் சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்து இப்படிதான் சொல்லிதான் மரித்த இயேசு கிறிஸ்து இது 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்து மரியாதை தரிசனம் ஆனார். அது மட்டும் இல்லாம 500 பேரு இப்ப நீ பிடிக்குதுங்களா, இதே 500 பேருக்கு என்ன அடிச்சாங்க வச்சான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி தரிசனம் கொடுக்காரு. 500 பேரு நல்ல கவனிங்க. இந்த 500 பேரு தரிசனம் கொடுக்காரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பெல்லாம் தரிசனம் கொடுக்காரு, ஈஸ்வருக்கு தரிசனம் கொடுக்காரு. இந்த இயேசு கிறிஸ்து திரும்ப வர போகிறாரு. நாங்க அதுதான் சொல்லுவோம். இப்ப திருடன் இந்த வீட்டுக்கு திருடன் வருவான்னா பகல் முழுக்க என்ன செய்ய நைட்டு போய் வேவு பார்ப்பான். அதெல்லாம் கவனிங்க, எப்ப வருவான்னு தெரியாது. நான் அதான் ஆயத்தப்படுத்துவோம். வெளுத்து இருக்கணும், ஆயத்தப்படணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், இயேசுவை உள்ளத்தை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் நாங்க சொல்ல வேறணும் இல்லை. மனம் மாறணும் இல்லை, மனம் மாறணும். மனம் திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. அதுதான் இயேசு கிறிஸ்து நாளைக்கு உயிர் தெரிந்த நாள். இந்த உயிர் தெரிந்த நாளிலே அற்புதம் நடந்துருச்சு. வேதத்துல நிறைய இருக்கு. அந்த உயிர்த்தெழுந்த நாள் அற்புதம் நடந்திருக்கு. அதனால இவரு பண்ணோடு இருந்தால் நாங்க சுவிசேஷம் சொல்ல தேவையில்லையா. உங்கள் விசுவாசம் விருதா, நாங்க எங்க பிரசவமும் விருதா. உயிர் முழு இருந்து திரும்ப வர போகிறாரு. அதைத்தான் நாங்க அந்த பூமியில பிரச்சனை உண்டு, பாடுகள் உண்டு, துக்கம் உண்டு. ஆனாலும் துக்கம் இருந்தால் அவரு சம்பவத்தை ஒப்பு கொடுத்து நாம் இருந்துச்சு அவன் நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது, அவன் நோக்கி ஜெபம் பண்ணும் போது, உண்மையா இவன் நோக்கி கூடும் போது, உண்மையா நோக்கி ஜெபம் பண்ணும் போது அவர் அற்புதம் செய்வார். அற்புதம் ஒரு மனதோடு அவர் சொல்லுதாரே, என் நாமத்தை பிரசாப்படுத்த எந்த ஸ்தானத்தில் வந்தும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இது அவருடைய நாமத்தை பிரசாப்படுத்துவோம். எங்களுடைய நாமம் இல்லை, அவங்களுடைய நாமம் இல்லை, இந்த வீட்டோட அக்கா நாமம் யார் நாமம் இல்லை, இயேசுவின் நாமம். அவருடைய நாமத்தை பிரசாப்படுத்தும் போது அவர் இங்கே வாசம் செய்வாரே. அவரு அங்கே வாசம் செய்யும் போது உங்க இதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார், உங்க நினைவுகளை அறிந்திருக்கிறார், உங்க தேவைகளை அறிந்திருக்கிறார், உங்க பிரச்சனையை அறிந்திருக்கிறார், உங்க பாடுகளை அறிந்திருக்கிறார், உங்க வியாதிகளை அறிந்திருக்கிறார், எல்லா விதத்துக்கும் எல்லா காரியம் அறிந்திருக்கிறார். அந்த அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர். அது எங்களுடைய நோக்கம். எங்களுடைய ஆண்டு எங்களை ஆஜர்பட்டா அவருடைய வரிக்கு ஆயத்தப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து எப்போனா வருவாரு. இன்னைக்கு வந்தா வரலாம், நாளைக்கு வேணா வரலாம், ஒரு 10 வருஷம் கழிச்சு வேணா வரலாம், ஒரு 100 வருஷம் கழிச்சு வரலாம். எப்ப வரும் யாரும் தெரியாது. இந்த பரிசுத்த வேதத்தை நல்லா கவனிங்க, யாரும் ஏமாந்துடுறாங்க. இந்த பரிசுத்த வேதத்துல இயேசு கிறிஸ்து எப்போ வருவாரு யாருக்கும் தெரியாது, தேவதூதருக்கு தெரியாது, எந்த ஊழியக்காரருக்கும் தெரியாது, பிதா ஒருவர் தெரியும். அதனால அவர் வரிகள் என்ன செய்யணும், ஆயத்தமா இருங்க. சோதனைகள் பாடுகள் எல்லாம் வரும். ஆனா அது அவர்களுக்கு மத்தியில அப்படி விடுவிப்பாரு, அது பத்தியில் விடுவிப்பாரு. பார்த்து உலகமே எங்க இருந்துச்சு, உலகமே எங்களுக்கு ஒரு ஆண்டு அர்த்தம் செஞ்சிருக்காரு. நல்லா கவனிங்க, எங்களுக்கு ஆண்டு அர்ப்பணம் செஞ்சிருக்கா, முன்னாடி அர்ப்பணம் செஞ்சிருக்காரு. கேஸ் தட்டுப்பாடு தானே. கேஸ் எழுதி வச்சா எத்தனை காட்சி வருது இல்லையா? 1ஆம் தேதி நாங்க கேஸ்ல புக்கு பண்ணணும். 1/4/2022 புக் பண்ண கேஸ் எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கே ஆச்சரியமாயிட்டு. அந்த அற்புதத்தை அங்க செஞ்சிருக்காரு. அதை உங்களுக்கு செய்வார். அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. உங்களுக்கு அந்த கேஸ் வரணும்னா அந்த வழிமுறை, அந்த வழிமுறை வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆச்சரியம்.